ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் மார்ச் மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வராரு. அவரின் சுற்றுப்பயணத்திற்கு முன்பு பிரெஞ்சு உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. இந்த குழு 36வது இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் டயலாக் கூட்டத்துல பங்கேற்கிறாங்க. இந்த கூட்டத்தின் போது பல முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரஃபேல்-m போர் விமானம், ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள், ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பது போன்ற விஷயங்கள் பேசப்பட உள்ளது. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்திய சுற்றுப்பயணத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்தியாவும் பிரான்சும் இணைந்து என்னென்ன ஆயுதங்களை தயாரிக்க இருக்காங்க, அந்த ஆயுதங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், DRDO QRSAM மிசைல்களோட அனைத்து சோதனைகளையும் முடித்து தற்போது அந்த மிசைல்களை அதிக அளவுல தயாரித்து இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. QRSAM மிசைல DRDO எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த மிசைலோட செயல்திறன் என்ன, QRSAM மிசைல என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுடைய ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா தற்போது உக்ரைன் ரஷ்யா போர்ல மிக தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுத்து வர்றாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தற்போது உள்ள சூழ்நிலையில ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவால் இந்தியாவிற்கு சப்போர்ட் செய்ய முடியாது. அதனால இந்தியா பிரான்ஸ் நாட்டுடனான தன்னுடைய ராணுவ உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமா தான் பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்திய சுற்றுப்பயணம் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் மார்ச் மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வராரு. அவரது சுற்றுப்பயணத்திற்கு முன்பு டிப்ளமேட்டிக் அட்வைசர் டு பிரெஞ்சு பிரசிடென்ட் திரு இமானுவேல் போனி தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அவர் நேற்று இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவால் அவர்கள், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் போன்ற முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்திய சுற்றுப்பயணத்தின் போது பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பல ராணுவ உபகரணங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 36வது இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் டயலாக் பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் சார்பாக டிப்ளமேட்டிக் அட்வைசர் இமானுவேல் போனி, இந்தியா சார்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது பிரான்ஸ் மற்றும் இந்தியா இணைந்து பலவிதமான ராணுவ உபகரணங்களை இந்தியாவில் தயாரிப்பது குறித்து பேசப்பட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான விமான இன்ஜின் தயாரிப்பது குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து விமான இன்ஜின் இந்தியாவிலே தயாரிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவிலியன் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினையும் இந்தியாவிலே தயாரிப்பது குறித்தும் பேசப்பட உள்ளது. ஏற்கனவே இந்தியாவின் டாடா நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் ஏர்பஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத் மாநிலம் வதோதரால C-295 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் விமானங்களை தயாரித்து வர்றாங்க. இந்த ப்ராஜெக்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் செய்து சிவிலியன் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினையும் இந்தியாவிலே தயாரிப்பது குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது விஷயம், சமீபத்துல பிரெஞ்சு மீடியா இந்திய கடற்படைக்கு தேவையான 26 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்டை டசால்ட் நிறுவனம் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு ரஃபேல்-m Block 4-1A விமானங்களை சப்ளை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால ரஃபேல்-m போர் விமானங்கள் குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருக்கு. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்திய வருகையின் போது இந்திய கடற்படைக்கு ரஃபேல்-m போர் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல கையெழுத்திடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிற்கு டசால்ட் நிறுவனம் சப்ளை செய்ய உள்ள ரஃபேல்-m Block F4 விமானம் ஒரு அதிநவீன விமானம். இந்த விமானத்துல
விமானத்துல தற்போது பிரான்ஸ் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்களை விட அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமானத்தோட ரடார் சிஸ்டம் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பைலட்டுகள் பயன்படுத்தக்கூடிய ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளேலையும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வாங்க உள்ள ரஃபேல்-m போர் விமானத்துல அதிகமான நெட்வொர்க் சென்ட்ரி கேப்பபிலிட்டி இருக்கும். விமானத்தோட சேட்டலைட் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி மற்றும் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் திறனும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை சொன்ன சில முக்கியமான விஷயங்களையும் இந்தியாவிற்கு சப்ளை செய்ய உள்ள விமானங்கள்ல டசால்ட் நிறுவனம் இணைக்க இருக்காங்க. ரஃபேல்-m போர் விமானம் 10,600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ரஃபேல்-m போர் விமானத்தை இயக்குறதுக்கு 2 MW8-4E டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினால 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரஃபேல்-m போர் விமானத்தால அதிக உயரத்தில் பறக்கும் பொழுது 1912 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். அதுவே குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது 1400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தை பயன்படுத்தி 1850 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். ரஃபேல்-m போர் விமானங்களால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர் விமானத்தால அதிகபட்சமா 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், கிளஸ்டர் மியூனிட்ஸ், கிளைட் பாம் போன்ற பலவிதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய நியூக்ளியர் மிசைல்களையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மூன்றாவது விஷயம், இந்திய கடற்படைக்கு தேவையான ஸ்கார்பியன் கிளாஸ் டீசல் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை இந்தியாவிலே தயாரிப்பது குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பிரான்ஸ் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவிலே தயாரித்து வர்றாங்க. இந்த ப்ராஜெக்டோட இறுதி சப்மரீனை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்க இருக்காங்க. அதனால இந்த ப்ராஜெக்டையும் எக்ஸ்டெண்ட் செய்வது குறித்து பேசப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தையும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைப்பது குறித்தும் பேசப்பட வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் சீனாவின் உதவியோடு தன்னுடைய சப்மரீன் ஃபிளீட்டை பெரிதுபடுத்தி வர்றாங்க. அதனால இந்தியாவும் தன்னுடைய சப்மரீன் ஃபிளீட்டை பெரிதுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயமா பேசப்பட உள்ளது. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், DRDO டெவலப் செய்து வரும் QRSAM மிசைலோட அனைத்து விதமான சோதனைகளும் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த மிசைல்கள் தற்போது இந்திய படையில் இணைக்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கான ஒப்புதலை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வழங்குவாங்க அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. DRDO மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து இந்த QRSAM மிசைல 6 கட்டங்களா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த 6 கட்ட சோதனையிலும் QRSAM மிசைல்களை பலவிதமான காலநிலைகள்ல சோதனை செஞ்சிருக்காங்க. QRSAM மிசைல்கள் எதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா ராணுவத்தோட டேங்க்ஸ், ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் போன்ற முக்கியமான படைக்கலங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யும் பொழுது படைக்கலங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுப்பது, அதாவது எதிரிகளோட அட்டாக் ஹெலிகாப்டர் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து நமது படைக்கலங்களை பாதுகாப்பதற்கு இந்த QRSAM மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. தற்போது இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த QRSAM மிசைல் தான் உலகிலேயே அதிநவீனமானது அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் QRSAM மிசைல்னால நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சர்வேலன்ஸ், டார்கெட் அக்யூசேஷன் மற்றும் டிராக்கிங் வேலைகளை செய்ய முடியும். டார்கெட்டை தாக்குவதற்கு சிறிது நேரம் வாகனத்தை நிறுத்தி தாக்குதல் நடத்தணும். இந்த QRSAM மிசைல்கள் இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் சிறப்பா செயல்படக்கூடியது. இந்தியாவின் QRSAM மிசைல்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கைடிங் மற்றும் கண்ட்ரோல் அல்காரிதம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். QRSAM மிசைல்களை ட்ரக் மற்றும் டேங்குகள்ல இணைத்து பயன்படுத்த முடியும். இந்த மிசைல் சிஸ்டத்துல ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் ரடார், பேட்டரி சர்வேலன்ஸ் ரடார், ஆக்டிவ் அரே பேட்டரி, மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் மற்றும் லான்ச்சர்கள் இந்த மிசைல் சிஸ்டத்துல இருக்கு. QRSAM மிசைல்ல இருக்கக்கூடிய ரடார்கள்னால 360 டிகிரி கவரேஜ் பண்ண முடியும். இதனால எந்த திசையில இருந்து வரக்கூடிய விமானங்கள் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டரையும் கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். DRDO இந்த QRSAM மிசைல 2014 வருடத்திலிருந்தே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்கு.
இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக இதுவரைக்கும் இந்தியா 476 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. QASAM மிசைல்களை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் மற்றும் பாரத் டைனமிக் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால 32 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்களை இயக்குறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. QASAM மிசைல்னால மாக் 4.7 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.7 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒலியை விட 5 மடங்கு வேகமா செல்லக்கூடியது ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்னால ஒலியை விட 4.7 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அதனால இந்த மிசைல நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. QASAM மிசைல்னால அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய வான் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் டூ வே டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. அதனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். QASAM மிசைலோட அக்யூரசி 90 முதல் 95%. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மிசைலா இருக்கிறதுனால தான் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஓசா AK மற்றும் கவாட்ரா மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.